அவர் இல்லாததுன்னு எனக்கு சிஎஸ்கே மேட்ச் பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்காது. அவர் ஒரு ஆளு தான் எனக்கு சிஎஸ்கே நம்ம வந்து மேட்ச் வந்திருக்கேன்டா. போன வருஷம் வந்தேன், ஒரு 3 மேட்ச் பார்த்தேன் சிஎஸ்கே மேட்ச். சிஎஸ்கே மேட்ச் 3 மேட்ச் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு வந்திருக்கு காரணம் டோனி விளையாடுறதுக்காகத்தான் வந்தேன். அடுத்த மேட்ச் அவர் அடுத்த இயர்ஸ்ல அவர் டோனி விளையாடலன்னா கண்டிப்பா நான் கிரிக்கெட் பார்க்க வரமாட்டேன். அப்படின்னு இல்ல, தோனினாலன்னு இல்ல, கிரிக்கெட் தான். தோனின்னா என்னைக்குமே ஸ்பெஷல் தானே. தோனி ஸ்பெஷல் இருந்தாலும் அவருக்காகத்தான் நான் ஆடியன்ஸா வர்றேன். பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டோட இருக்கேன். இல்ல டிக்கெட் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. டிக்கெட் கிடைக்கல, அது ஒண்ணு சொல்றேன். டிக்கெட் தானே சொல்லிக்கிறீங்க, டிக்கெட் தானே பேக்ல வைக்கிறாங்க. 15,000 20,000 டிக்கெட்னா எங்கன்னா போறேன். டிக்கெட் 700 டிக்கெட் வந்து 15,000 20,000 சொல்லி விற்கிறாங்க. ஆனா பேக்ல அதிகம் கூட இந்த இந்திக்காரங்க கூட வடநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. அவங்க பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி குரூப்ல அவங்க டிக்கெட் விற்கிற மாதிரி போட்டு மக்களை ஏமாத்தி பேக்ல மாதிரி இழுத்து இப்ப நிறைய டிக்கெட் ஏமாந்து இப்ப நிறைய பேர் கியூல இருந்து போலீஸ் வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அங்க இருந்து ஒரு 4 டிக்கெட்டு கிட்ட 15,000 வித்துருக்கானுங்க. அது பேக் ஆயிருச்சு. 60,000 ரூபாய் 4 டிக்கெட். அது டிக்கெட் ஸ்கேன் ஆனா பேக்னு காட்டுது. அது வந்து நான் வந்து இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு இப்ப 18 டிக்கெட் விட்டாங்க. விட்டப்ப எனக்கு பேஸ்புக்ல இந்த மாதிரி ஆடு வந்துச்சு. நான் ஓபன் பண்ணி உள்ள வரப்ப ஒரு போன் நம்பர் எல்லாம் போன் நம்பர் போல வடநாட்டுக்காரன் பேசுறான், தமிழ்ல பேச மாட்டான். டிக்கெட் அவைலபிள் இருக்கு, உங்க அட்ரஸ் கொடுங்க, நீங்க ஜிபே பண்ணுங்க, காசு அனுப்ப உங்களுக்கு டிக்கெட் அனுப்புறேன். ஃப்ராட் பண்றாங்க, நிறைய ஃப்ராட் இருக்குதுல. அதனால வந்து நம்மளுக்கு ஆன்லைன் டிக்கெட்டும் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க. இந்த டோக்கன் டிக்கெட்டும் கொடுத்துட்டு போறாங்க. ஸ்ட்ரைட் டிக்கெட்டும் கொடுத்தாதான் நம்மளுக்கு நல்லது. போன வருஷம் இதே மாதிரி ஆன்லைன் டிக்கெட் விட்டனால இந்த வருஷம் ஆன்லைன்ல விட்டுருக்காங்க. ஃபுல்லா எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. ஆன்லைன்ல இப்ப போன டைம் ஓப்பன் டிக்கெட் விட்டா நாங்க மேட்ச் பாத்துட்டு போனாங்க. இப்ப வந்து ஓப்பன் டிக்கெட் விட்டதுனால எங்களுக்கு ரொம்ப இவ்வளவு தூரம் நாங்க எங்க இருந்து வரோம்னா செங்கல்பட்டு பக்கம் இருந்து வரோம். அதாவது நாங்க திண்டுக்கல்ல இருந்து செங்கல்பட்டு ஸ்டே பண்ணிட்டு இப்ப மறுபடியும் மேட்ச் பார்த்து மேட்ச் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. எப்ப வந்தாலும் எங்களுக்கு ஓப்பன் டிக்கெட் வந்து எப்பயுமே கிடைக்கும். பசங்க எடுத்து ரெடியா வச்சிருப்பானுங்க. ஆனா டிக்கெட் இந்த வாட்டி கிடைக்கல எங்களுக்கு. அதனால வந்து இப்ப சும்மா தான் போய் கிரௌண்ட சுத்தி பார்த்துட்டு ஒரு ஏமாற்றத்தோட போறோம். நாங்க இந்த வாட்டி சென்னை தான் ப்ரோ. கண்டிப்பா சென்னை வாங்குவாங்க. ஆனா பெங்களூர் வாங்கணும்னு ஒரு ஆசையே இருக்கு சார். எல்லாருமே ஒரு ஆசை என்னன்னா கோலி ஒரு வாட்டி ஒரு கப்பு வாங்கணும். ஆனா மனுஷன் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மட்டும் தான். பட் எஸ், கோலி ஒரு கப்பு வாங்கணும்னு we have a dream. We all have a dream. நம்மள இந்தியாவுக்காண்டி நல்லா விளையாண்டு செஞ்சிருக்காரு. அப்ப அவரு ஒரு கப்பு வாங்கினாதான், கப்போட போனாதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். லேடிஸே கப்பு வாங்கிட்டு போயிட்டாங்க ப்ரோ. லேடிஸே கப்பு வாங்கிட்டு போயிட்டாங்க. கோலி என்னாச்சு கோலி? பரவாயில்ல, இந்த கப் வந்து நம்ம தலைதான் வாங்கிட்டு ஹாப்பி ரிட்டையர்மெண்ட். கேப்டன் வந்து ருத்ராஜ் அவர்ல கேப்டன், அவர் தானே கிளம்புவாரு. அவர் வந்தாலும் நம்ம தோனி விளையாடுறாரு இந்த சீசன். தோனி விளையாடுறாரு. ஆனா கப்பு வாங்குறது யாருன்னா வாங்குவாரு. அந்த டீமுக்கு தானே போவோம், சிஎஸ்கே தானே போவோம். நம்ம சிஎஸ்கே இவ்வளவு வருஷமா யாரு கூட்டு வந்தது இவ்வளவு முன்னாடி? நம்ம தலைதான், தலைக்கு தான் இந்த கப்பு. அவர் ரிட்டையர்மெண்ட் கப்போட தான் போறாரு. அவ்வளவுதான்.